இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அப்ப பாரு சவுண்ட் கேட்டிருக்கும் போல இருக்கு. வெளியில இருந்துட்டு உள்ள இருந்துட்டு ஆன்னு பயந்து கத்துறாங்க. அப்ப வெளியில இருந்துட்டு அரோரா போயிட்டு, என்னாச்சு? எதுக்கு கத்துறீங்க? பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. அப்ப பயந்துகிட்டே சாண்ட்ரா வெளியிலேருந்து வராங்க. உடனே சாண்ட்ராவோட கை புடிச்சு அரோரா வந்து கூட்டிட்டு வராங்க. ரொம்ப மெதுவா தான் நடக்குறாங்க. இல்ல பாருவோட சவுண்ட் கேட்டுச்சு. பாரு இந்த பக்கம் வந்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். நான் இருக்கிறேன். எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னா அந்த டைம்ல சபரியும் வராரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, சபரி இருக்காங்க, இவங்கெல்லாம் கேம் இருக்கும்போதே உங்களுக்காக வெளியில் வந்தாங்க, நாங்கள்லாம் இப்போ உங்களுக்காக நாங்களும் இப்போ இருக்கோம், ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு சபரி வந்து ஒரு நிமிஷம் கேளு, என்னன்னு மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ராத்திரி பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு சாண்டி ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு. ஸோ பிக் பாஸே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கே டீம் இருக்குது, எல்லாரும் நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேமராவில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க 2 பேர்த்தாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டாக, அவங்க வந்து கமர்தீனுக்கும் பாருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டு உள்ளே வந்து சாண்ட்ராக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த உங்களுக்கு கொடுக்குற ரெட் கார்டு மேட்டரில் இதையும் மறந்துடக்கூடாது. இந்த வேர்ட்ஸ் நீங்கள் காமருதன், அப்புறம் நான் பச்சை பொறுக்கி பாரு, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு விஜய் சேதுபதி சார் அதுக்கும் ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி ஃப்யூச்சர்லையாவது கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக பேச பழகிக்குவாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.